ஓமன் டு இந்தியா பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஏர்போர்ட்குள்ளே நுழையிறது மட்டும் தான் பார்த்தோம். மிச்சத்தை இதில் பார்த்துடலாம். ஏர்போர்ட்குள்ளே போனதுமே ப்ளே ஏரியா இடத்த நோக்கி போய் சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு. ஏன்னா இந்த சீட்டுங்களில் மட்டும்தான் புஷ் பேக்லாம் போட்டு உட்காந்துக்கலாம். போஸை பார்த்தீங்களா தலைவருக்கு? இந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லாருமே இந்த பக்கத்து வருவாங்க போல். மற்றபடி அங்கே இருக்க டிவியோ ஜாய்ஸ்டிக்கோ எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம சும்மா தானே இருக்கோம், எடுத்து 2-3 ஸ்நாக்ஸ் உள்ள போடலான்ட்டு நான் முதல்ல சாக்லேட்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சும்மா 2 மணி நேரம் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் போர்டிங் பாஸ் வாங்க கிளம்பியாச்சு. அங்கே போய் லைனில் நின்று நாங்களும் போர்டிங் பாஸ்லாம் வாங்கி பேக் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு கிளம்பியாச்சு. அங்கே போனதுமே நான் எனக்கு பரோட்டா வித் சன்னா மசாலா அண்ட் என் ஹஸ்பண்ட் அவருக்கு தந்தூரி சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. சன்னா மசாலா பொறுத்தவரை ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த பரோட்டா மட்டும்தான் ரொம்ப ஹார்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது வேணாம், இதே நீங்களே சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு எக் சாண்ட்விச் தான் ஆர்டர் பண்ண போயிருந்தேன். பார்ட் 1ல சொல்லியிருந்தேன் ஒரு செய்கை, அது இந்த இடத்துல தான் வரப்போகுது. நான் சாண்ட்விச் எடுத்துக்கொண்டு போய் பில் போகிற இடத்துல கொடுத்துட்டு அந்த என்னை பார்த்து கேஷா கார்டன் கேட்க, நம்ம கிட்ட தான் ரெண்டுமே இல்லையே, நம்ம கிட்ட எது இருக்கோ அதை சொல்லிடலான்ட்டு நான் ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன். இதை கேட்டு அந்த நேரம் உழுது சிரிச்சுக்கிட்டு இருந்தார். இதை பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் என்னைய கூப்பிட்டு வாமா என்னம்மா ஆச்சுன்னு கேட்க நானும் நடந்ததை கூற எங்கள் ஆத்துக்காரு சைலண்டாக கார்டை கையில் கொடுத்துட்டு இந்த அம்மா போமா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டாரு. நானும் அந்த நேரத்தை போயிட்டு அண்ணே சிரிச்சது போது இந்தாங்க கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர் பில்லை போட்டு கொடுத்துட்டாரு கையில். பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் கேட்டுக்கு போயாச்சு. அங்கே போனதுமே என்னோட அதிர்ஷ்டமா எங்கள் வீட்டுக்காரோட துரதிர்ஷ்டமான்னு எனக்கு தெரியல. நான் எதை பாத்திரக்கூடாதுன்னு நினைச்சாரோ அதுவே கேட்டு வாசல்லையே நின்றுக்கிட்டு வா வா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருந்துச்சு. நானும் இதோ வந்துட்டேன் செல்லக்குட்டி அப்படின்ட்டு ஓடி போக எங்க வீட்டுக்கார் பைகளை தூக்கிக்கிட்டு என்னைய சேஸ் பண்ண ஒரே குத்தா போச்சு. அங்க போனது நம்ம மைண்டுக்குள்ள ஒரு பாட்டு வேற ஓடுது. என்னன்னு கேக்குறீங்களா? தோ பாடுறேன். ஹைரா ஹைரா ஹைரபா இங்க இருக்க அம்புட்டும் எனக்கா. எங்க வீட்டுக்கார் குறுக்கால் நுழைஞ்சு அப்படி நிறுத்தி எல்லாத்தையும் வாங்கி தர முடியாது, உள்ள நுழைஞ்சிட்டேன்னு வேணா ஒன்னே ஒன்று வாங்கி தரேன், அது ஒரு பிறந்தநாள் கிஃப்டா எடுத்துக்கோ அப்படின்னாரு. நான் என்ன வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க, சொல்றேன். ஏதோ நம்மளால முடிஞ்சது கூட வந்த பாவத்துக்கு 7000 ரூபாய்க்கு வீட்டு வச்சாச்சு. அப்புறம் அடுத்து எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போயிட்டோம். அங்கே போனது பொறுமையாக லைனில் நின்று சீட்டில் உட்காந்து செட்டிலும் ஆயாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ளைட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃப்ளைட்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், செவுத்தில் அடிச்ச பல்லி ஆட்டம் சீட்டோட ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் போதாதுன்னு காது வேற அடைக்கும். ஆனால் இது எதையுமே நான் பொருட்படுத்தாமல் உங்களுக்காக முன்னாடி வந்து வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி நீங்களும் இதை பார்க்கணுன்னு நான் பார்க்க வச்சுட்டு இருக்கிறேன். அதுக்காக வச்சு லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்களேன். நம்ம விண்டோ சீட்டில் உட்காந்து இந்த வியூ என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப பாவம்ல, நம்ம தலை மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு. இதை நினச்சிட்டே ஃபீல் பண்ணிட்டு நானும் வியூ என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு சாப்பாடு வந்துச்சு, அந்த கவலையும் குறைஞ்சிச்சு. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஃப்ளைட் சாப்பாடுலாம் சுத்தமாக கேவலமாக இருக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவங்க கொடுக்குற ஃபுட் ஆகட்டும் டெசர்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு இன்னி ஏன்டா வெயிட் பண்ணுற தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் எழுந்து பார்க்கும்போது என்னோட வியூ இப்படி தான் இருந்துச்சு. செமையாக இருக்குல்ல. மார்னிங் 5:30க்குலாம் நாங்கள் சென்னை லேண்ட் ஆயாச்சு. லேண்ட் ஆகும்போது அந்த ஃப்ளைட்டோட சவுண்ட் பயங்கரமாக இருக்கும். இதோ உங்களுக்காக. அவ்வளோதாங்க, ஃப்ளைட் விட்டு இறங்கி ஏர்போர்ட்டில் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கார் எங்களுக்காக வெயிட் பண்ணுச்சு. கார்லேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.